உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல வச்ச தலைப்பு மேலே வானம் கீழே பூமி. எம்ஜிஆர் தயாரித்த 3வது திரைப்படம், இயக்கிய 2வது திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு புதிய கட்சி தொடங்கி அந்த கட்சி கொடியோட வெளியான முதல் திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ வரையும் ஒலிக்கிற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வர்ற டைட்டில் சாங் தான். படம் ரிலீஸ் ஆன 6 மாதத்தில் மத்திய அரசுக்கு சுமார் 60 லட்சம் வரி மட்டும் செலுத்தப்பட்டுச்சு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட போஸ்டர் ஒட்டக்கூடாது அப்படின்னு டிஎம்கே தடை விதிச்சதுனால சிங்கப்பூர்லேருந்து ஒற்ற வில்லைகளை வரவழைச்சி வாகனங்கள் கடைகளில் ஒட்டி பதிலடி கொடுத்தாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படத்திலேயே அதிக வருமான வரி கட்டின படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பில் பயன்படுத்திட்டு வந்த படசுருள் பகுதியளவு எரிஞ்சு போக சென்னையில் இருந்துக்கிட்டே தாய்லாந்து முகஜாடியில் இருக்க மக்களை எல்லாம் தேடி பிடிச்சி விட்டு போன காட்சியெல்லாம் படமாக்குனாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எந்த ஒரு அரசியல் வசனமும் இடம்பெறாத திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட பாடல்களுக்கு இசையமைக்க முதல்ல புக்கானது குன்றக்குடி வைத்தியநாதன். அதுக்கப்புறம் MS விஸ்வநாதன் கையில் மாறிடுச்சு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தாய்லாந்தில் எடுக்க தாய்லாந்து அரசு கொடுத்த டைம் வெறும் 10 நாட்கள் தான். படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பக்கத்தில் நடந்த விபத்தில் தாய்லாந்து நடிகர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. இந்த தகவல் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சோன்னே உடனே சம்பவ இடத்துக்கு போன மக்கள் திலகம் மீட்பு பணிகளில் தானே இறங்கி நிலைமையை சமாளித்தார். இந்த செய்தியை அடுத்த நாள் தாய்லாந்து நியூஸ் பேப்பரில் வெளியானோன்னே எம்ஜிஆர் மேலே தாய்லாந்து அரசுக்கு நல்ல மதிப்பு படப்பிடிப்புக்கு கொடுத்த டைமுங்க அதிகமாக்குனாங்க தாய்லாந்து அரசு. ஜப்பானில் எக்ஸ்போ 70 அரங்கத்தில் 8 லட்சம் மக்களுக்கு நடுவில் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அப்படிங்கிற பாடல் படமாக்கப்பட்டுச்சு. அப்போது மதுரை மேயராக இருந்த டிஎம்கே கட்சியை சேர்ந்த மதுரமுத்து அப்படிங்கிறவர் மதுரையில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமாக சவால் விட்டார். சொன்ன மாதிரியே மதுரையில் மே 11ஆம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதனால எம்ஜிஆரோட ரசிகர்கள் மதுரமுத்துக்கு டன் கணக்கில் புடவையை வாங்கி அனுப்பி விட்டுருந்தாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தியேட்டரில் திரையிடுறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால நேரடியாக தியேட்டர் ஓனர்களை சந்தித்த எம்ஜிஆர் அவர்கள் தியேட்டர் சொத்துக்கு ஏதாவது சேதாரம் வந்தால் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு தியேட்டருக்கும் 9 போலி ரீல் பெட்டியும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் படப்பெட்டி கொள்ளையடிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணி வச்சிருந்தார். படம் ரிலீஸ் ஆகிற மே 11ஆம் தேதி தமிழ்நாடு பூரா அங்கங்கே திடீர் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு. ஜென்ரேட்டர் உதவியோடு தான் பல இடங்களில் தியேட்டர் இயங்குனுச்சு. நாடு முழுக்க இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாமே என்ன நடந்தாலும் தியேட்டர் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. அதனால் தியேட்டர்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. எம்ஜிஆரோட ரசிகர்கள் தான் இரவு பகலாக தியேட்டரை பாதுகாத்தாங்க. திமுக அரசோட பலவிதமான முட்டுக்கட்டைகளையும் மத்திய அரசோட நெருக்கடியையும் அடித்து நொறுக்கி சொன்ன மாதிரியே மே 11, 1973 அன்னைக்கு மக்கள் திலகம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணார். எம்ஜிஆருக்குள்ளே இருந்த ஒரு தலைவனை, ஒரு போராளியை வெளியே கொண்டு வந்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.